பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனம். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அமைதலா இரு. அமைதல். எங்கெங்க அமைதல் இல்லை உங்க குடும்பத்துல? ஏன் உங்க ஆவி ஆத்மால அமைதல் இல்லை, உங்க தாட்ஸ்ல அமைதல் இல்லை, உங்களுக்குள்ள அமைதி இல்லை, நீங்க வேலை செய்யற இடத்துல அமைதல் இல்லை, படிக்கிற இடத்துல அமைதல் இல்லை, இல்ல குடும்பத்துல ஊழியத்துல அமைதல் இல்லைங்கச்சு. ஆண்டவர் சொல்றாரு அமைதலா இருன்னு. வசனத்தை வாசிப்போம். மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமீன். என்னமா உங்க வாழ்க்கையில, உங்களோட குடும்பத்துல, ஊழியத்துல, வேலை செய்யற இடம், படிப்பு எதுவா வேணாலும் இருக்கணும். ஏன் உங்களுக்குள்ளேயே கூட இருக்கலாம். புயல் போல காத்து வீசுதா, அந்த இடத்துல கடல் போல உங்களோட மனசு கொந்தளிக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் பார்த்து சொல்றாரு. காற்றை அதட்டி கடலை பார்த்து என்ன சொல்றாரு? இறையாதே, அமைதலாயிருன்னு. இன்னைக்கு அமைதலா இருக்குன்னா அந்த சமாதானம். அப்ப தேவன் கிட்ட போய் சொல்லுங்க, தேவனே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கு, காற்று போல இருக்கு, புயல் போல இருக்கு, கடலை போல கொந்தளிக்குதுங்கச்சே. தேவன் அந்த கடலையும் காற்றையும் அதட்டின தேவன் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற புயல், உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கொந்தளிப்பை அவர் ஒரு வார்த்தையை சொல்லி அதற்றி இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்வார். அப்பொழுது அமைதல் உண்டாகும். ஆமீன். நீங்க நம்ம அதுக்காக ஜபிக்க போறோம். நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, தேவ ஜனங்களோட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல காற்று போல புயல் போல காற்று வீசிக்கொண்டிருக்கிறோ, பிரச்சனைகள் வீசிக்கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரே, எந்த இடத்துல கடல் கொந்தளிக்கிறது போல பிரச்சனைகளும் கவலைகளும் பாரங்களும் வருத்தங்களும் அவமானங்களும் கொந்தளித்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவரே, அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன தேவன், அப்பொழுது அமைதல் உண்டானது போல இன்றைக்கு இவர்கள் வாழ்க்கையில வீசிக்கொண்டிருக்கிற புயல் போல இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரை கொந்தளிக்கிற எல்லாவித கொந்தளிப்புகள், அவமானங்கள், பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீர் ஒரு வார்த்தையை சொல்லி இறையாதே, அமைதலா என்று சொல்லி அதட்டுவீராக ராஜா. ஒரு வார்த்தையை சொல்வீராக தகப்பனே. அப்பொழுது அமைதல் உண்டா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.